ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அவன் வந்து +2 படிக்கும்போதே வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தான், என்னால் படிக்க முடியலை, நான் நிறைய மார்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆக என்னால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவனை வந்து ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, கிண்டல் பண்ணினாங்க. அவனுடைய இன்னொரு தம்பியும் தங்கையும் வந்து ரொம்ப நல்லா படித்து அவங்கெல்லாம் வேறு வேறு லெவலுக்கு போகிறப்ப இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணாங்க. அவன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே சரி ஆண்டி, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்ன பண்ணினான், காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்க சொன்னான். 3 வருஷம் அங்கே படித்தான். படித்து முடிச்சுட்டு அப்பா கிட்ட வந்து சொன்னான், நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு. உடனே அப்பாவும் அம்மாவும் ரொம்ப திட்டினாங்க. நம்ம குடும்பத்தில் எல்லாரும் படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிருக்காங்க, நீ என்ன கடை வைக்கிறேன்னு சொல்கிற, இது வந்து ரொம்ப மரியாதை குறைவான விஷயம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் இல்லை, எனக்கு எது இஷ்டமோ எது எனக்கு வரும்னு நான் நம்புகிறனோ அந்த வேலையை நான் செய்கிறேன். எனக்கு இதில் வந்து தாழ்மையான விஷயமா எதுவுமே எனக்கு தெரியலை. கடை வைக்கிறவங்களும் மனுஷங்க தான். நாம் எத்தனை கடைக்கு போய் திங்ஸ் வாங்குகிறோம், கடைக்காரனே இல்லைன்னாக்கா நம்மெல்லாம் எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டான். அவங்க பேசினாக்கா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், இவன் இந்த மாதிரி ஆயிட்டான்னு. பெரிய அளவில் இவனை பற்றி யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க அவங்க. 2வது மகன் இது பண்ணுறான், 3வது மகன் வந்து பொண்ணு வந்து இது படிக்கிறான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. பெரியவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே அவனை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணினான், முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போய் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு தானே வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சுட்டு ஒரு வண்டி ஒன்று எடுத்து, இந்த கார் மாதிரி வேன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பீச் சைட்டில் கடை போட்டான். ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சான். நல்லா சமையல் பண்ணுவான், க்ளீனாக கடையை வச்சுருப்பான். முதல்ல அவனே நின்னான், கடையில் அவனே நின்று 2 வருஷத்துக்கிட்ட அந்த வண்டியை வச்சு அவன் வேலை செஞ்சான். கொஞ்சம் கொஞ்சமாக பேர் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவன் தனக்கு கீழே ஒரு பையனையும் வேலைக்கு வச்சுக்கிட்டான். இன்னைக்கு தேதிக்கு அவன்கிட்ட 4 வண்டி அந்த மாதிரி இருக்கு. அவன் ஊருக்குள்ள ஒரு கடையை போடுறதுக்கும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொன்னான், நான் என்ன நம்பினேன், வேறு யார் பேச்சையும் நம்பலை. ஆண்டவர் எனக்கு படிப்புக்கான அறிவை கொடுக்கல, ஆனால் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன், என் மேலே நம்பிக்கை வச்சேன், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சேன். ஆண்டவர் எனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு எனக்கு பலமாக நின்னாரு அப்படின்னு அவன் சொன்னான். இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க அம்மா அப்பா அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்தான். இன்னைக்கும் கடையில் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா இவனே நின்று சமையல் பண்ணுவான், இவனே பிளேட்ஸில் போட்டு சர்வ் பண்ணுவான். அந்த வண்டி கடைகளில் எல்லா வேலையும் இவனே செய்வான். ஒரு நாளும் அவன் அந்த வேலையை கஷ்டமாகவோ தரக்குறைவாகவோ அவன் நினைச்சதே இல்லை. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய கையில தான் நம்மளோட வெற்றிகள் இருக்கு. கடவுளை நம்புங்க, உழைக்க தயங்காதீங்க. யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு உங்கள் உழைப்பின் மேலேயும் உங்களுடைய வேலைகளின் மேலேயும் நம்பிக்கை இருக்குமா இருந்தா துணிஞ்சி தைரியமாக வேலை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா உழைப்புக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. ஒருவேளை அது லேட்டாக வரும், நம்ம நினைக்கிற மாதிரி வேகமாக வராது, லேட்டாக வரும், மெதுவாக வரும். ஆனால் உழைப்பு, உண்மையான உழைப்புக்கு என்னைக்குமே வெற்றி உண்டு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க நம்மளை வந்து இல்லை இதெல்லாம் ஜெயிக்காது, இதெல்லாம் நீ வந்து தோற்று போடு அப்படின்னு சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. இந்த தம்பியை போலவே சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. உங்கள் உழைப்பின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுக்கான வெற்றியை ஆண்டவர் தருவார்.